திருச்செந்தூரில் என்ன ரொம்ப பெரிய விசேஷன்னா, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு பெரிய சாஸ்திரம். அகப்பைன்னா உள்ளே இருக்கிற கர்ப்பப்பைன்னு அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் சஷ்டி விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு. அதனால் பெரிய ஒரு ஐதீகம் அங்கே இருந்துருக்கு. முருகா முருகா முருகா, சத்தியமான வாக்குது. இது வரைக்கும் சஷ்டி விரதம் இருந்து குழந்தை பிறக்காதவாளே கிடையாது. அதே மாதிரி கல்யாணம் ஆகணும்னு வேண்டிண்டு கல்யாணம் ஆகாதவாளே கிடையாது. முருகா, இதெல்லாம் சத்தியமப்பா. எது வேண்டினாலும் அதுதான் இதுதான் எதுதான் இல்லை, எதை வேண்டினாலுமே பகவான் உடனே செந்திலாண்டவன். செந்திலம்பதி இருக்கானே, அவன் சாமானியப்பட்டவன் இல்லைம்மா, செந்திலம்பதி. ஆஹா, முருகா முருகா, அவன் எதை வேண்டினாலும் உடனே செய்து கொடுக்குறவன். செந்தூர் வேலனுக்கு தூக்குங்க சிங்கார கவடிய, செந்தூர் வேலனுக்கு தூக்குங்க சிங்கார கவடிய, சுப மந்திரம் படிச்சு மங்களம் தரிச்ச சந்தன கவடிய, வேலன் சுந்தர கவடிய, நம்ம செந்தூர் வேலனுக்கு தூக்குங்க சிங்கார கவடிய. அடாடா, காவடி எவ்வளோ பேர் காவடி சுமந்துட்டு கால் நடக்கிற காலே தெரியாது, அந்த அளவுக்கு கூட்டமும் காவடியும். இந்த பக்தி இருக்கே, அது எங்கேயோ போயின்னு இருக்கம்மா. பக்தியில் தான் எல்லாமே இருக்குன்னு ஜனங்கள் எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. செந்திலாண்டவன் திருச்செந்தூர்னு சொன்னால் எப்படி நமக்கு இந்த சூர சம்ஹாரம் நினைவு வருதோ, அதே மாதிரி நாழிக்கிணறு திருச்செந்தூரில். ஏன்னா இந்த தேவர்கள்லாம் அந்த சூரனெல்லாம் அழிச்சு விட்டு ஒரே தாகமாக இருப்பா. அதுக்காக முருகன் என்ன பண்ணா, உடனே வேளால் ஒரு கிணறத்தோன்னா நாழிக்கிணறு, அந்த தண்ணியை குடித்தா தேவாமிர்தமாக இருக்கும். ஒரே நாழிக்கிணறு தண்ணி முருகன் கொடுத்ததாச்சே, அது எப்படி இருக்கும்? அப்படியே அப்பேற்பட்ட தண்ணியை நம்மளும் திருச்செந்தூர் போனால் அந்த பகவானை தரிசனம் பண்ணிட்டு அந்த நாழிக்கிணறுலையும் குளிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறதாக ஐதீகம்.